ஃபேஷன் கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டதுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஐம் ஸோ ஹாப்பி டு பார்ட்டிசிபேட் இன் திஸ். நான் வந்துட்டு திருப்பூர்லேருந்து வரேன். என் பேர் ஷார்மதி. என் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி தான் இங்கே வந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஒரு டாப் 5ல் வந்திருக்கேன் அப்படின்றத நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வந்து மாடல்ஸ்க்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க? நாங்கள் வந்துட்டு எப்போயுமே ஸ்கின் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு தான் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கிளென்சர் யூஸ் பண்ணுவோம். கிளென்சர் யூஸ் பண்ணால் ஆல்ரெடி அவங்க ஃபேஸில் இருக்க டஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அதோட ப்ரொசீஜர் பேர் சிடிஎம்னு சொல்லுவோம். தென் டோனர் யூஸ் பண்ணுவோம். டோனர் வந்துட்டு அங்கங்கே ஃபேஸில் இருக்க போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணும். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம். அது ஸ்கின் டேமேஜ் பண்ணாது. இதுதான் ஃபஸ்ட்டு சிடிஎம் ப்ராசஸ் இஸ் மஸ்ட் இன் மேக்கப். அவங்க ரொம்பவே உங்களை ப்ரிட்டியாக டெவலப் பண்ணியிருக்காங்க. செம்ம க்ளோயிங்காக இருக்குது உங்கள் ஃபேஸு. நீங்கள் ஸ்கின்னுக்காக என்னென்ன மாதிரியான ஹோம் ரெமெடிஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க? நான் மோஸ்ட்லி ஹோம் கேர் தான் பண்ணுறேன். ஹோம் ரெமெடிஸ் தான். ஹேருக்காக இருந்தாலும் ஃபேஸுக்காக இருந்தாலும் ஈவன் பாடிக்காக இருந்தால் கூட நான் பார்லர் போகிறது கிடையாது. அண்ட் ஃபேஸுக்கு பண்ணுறதுன்னா மாஸ்க் போடுவேன். அண்ட் மாஸ்க்குன்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் முல்தானி மிட்டி அண்ட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். லைக் ஃபேஸ் மாஸ்க்குன்னு சொன்னால் முல்தானி மிட்டி, கர்ட் இல்லைனா முல்தானி மிட்டி, எக் ஒயிட் அந்த மாதிரி யூஸ் பண்ணேன். ஒவ்வொருத்தங்க ஸ்கின்னுக்கு எப்படி இருக்கோ அவங்க அப்படி எப்படி பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு என்னோடய ட்ரை ஸ்கின் தான். ஸோ மெயின்டைன் ரொம்ப பண்ணணும். அண்ட் பிம்பிள் வராத ஸ்கின் தான். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் அண்ட் டோனர் தான் மோஸ்ட்லி பண்ணுறது. அண்டு ரொம்ப ஹார்மாக இல்லாத ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறது. அண்ட் மாய்ஸ்சரைசர் டோனர் கூட நானே மேக் பண்ணிட்டு அப்படி தான் யூஸ் பண்ணுறது. டோனர் மாய்ஸ்சரைசர் எப்படி வீட்லேயே மேக் பண்ணுறீங்க? ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, சிம்பிளாக தான். மாய்ஸ்சரைசருக்கு அலோவேரா ஜெல் அண்ட் அதில் சாஃப்ரோன் போட்டுட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி மேக் பண்ணிக்குவேன். ரோஸ் வாட்டரில் சாஃப்ரோன் போட்டுட்டு டோனர் மேக் பண்ணிக்குவேன். அது என்னோடய ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு க்ளோ அண்ட் கரெக்டாக ஆகிடும். அண்ட் மாஸ்க்கும் அந்த மாதிரி போட்டுக்குவேன். பாடிக்காக இருந்தாலும் ஸ்க்ரப்பு வீட்டில் வந்துட்டு காஃபி ஸ்க்ரப்பு, காஃபி, கொக்கோ பவுடர் அண்ட் சுகர் போட்டுட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணிப்போம். ஹேருக்கு வந்துட்டு ஸ்பா நான் வீட்டிலையே பண்ணிப்பேன். நார்மலாக ஆயில் வந்துட்டு வீட்டில் நாமளே போய் ரெடி பண்ணுற ஒரிஜினல் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஹேருக்காக இருந்தாலும் மற்ற யூஸுக்காக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. அண்ட் ஸ்பா வந்துட்டு வீட்டிலையே நான் பண்ணிப்பேன். நார்மல் ப்ரொசீஜர் மாதிரியே வீட்டில் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் ஆயில் கொடுத்துட்டு தென் ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் டவல் ஹாட் பண்ணிவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மாஸ்க் ஹேரில் போட்டுவிடுவேன். நம்மளோட ஆம்லா பவுடர் இருக்குல்ல, ஆம்லா பவுடரில் எக் ஒயிட் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பேஸ்ட் மாதிரி ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும். ஸோ பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஹேருக்கு போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிவிடுவேன். நீங்கள் ஒரு பார்லர் போயிட்டு எப்படி ஸ்பா பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக அண்ட் ஒரு கிளியராக ஹேர் இருக்கும். அண்ட் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே வீட்டில் தான் மோஸ்ட்லி பண்ணுறது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க? ஓகே, இப்போ மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்கின் வந்து ரொம்ப ப்ரெப்பிங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மேக்கப் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகுற மாதிரி பார்க்க முடியும். ஈவன் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா வாட்டர் கண்டென்ட் இருக்க ஃபேஸ் வாஷஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். ஸ்கின்னில் இதுக்கு மாய்ஸ்சரைசிங் உள்ள ஷீட்ஸ் அப்ளை பண்ணலாம் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி. ஸோ ப்ரெப்பிங் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஃபார் மேக்கப். ஸோ நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ரொம்ப போர்ஸ்லாம் இருந்ததுன்னா க்ளோசஸ் ஆகும். நீங்கள் ரொம்பவே ப்ரிட்டியாக டெவலப் ஆகிருக்கீங்க. நீங்கள் ஸ்கின்னுக்காக என்ன மாதிரியான ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணுறீங்க? Yeah, sure. So, remedies அப்படின்னு பார்த்தா nothing really great. So, I use honey and lemon. So, a combination of that works wonders. And drink a lot of water. And especially நீங்கள் daily makeup யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் remove your makeup before you sleep. ஸோ அவ்வளோதான், பேசிக் அவ்வளோதான். இந்த சென்னை ஃபேஷன் கான்டெஸ்ட்டில் நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வின் பண்ணியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ண கான்டெஸ்ட் இது. ஸோ அதில் எனக்கு வின் பண்ணது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் டு கிறிஸ்லின் அஸ் வெல். ஸோ ரொம்பவே ப்ரிட்டியாக இவங்களை டெவலப் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஸ்கின்னுக்காக ஹோம் ரெமெடிஸ் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறீங்க?
நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்டு போயிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேக்கப்லாம் போடுறப்போ வந்து கண்டிப்பாக ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ வீட்டில் ஹோம் ரெமெடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு திங் இஸ் மஞ்சள் தான். அதுலேயும் பெஸ்ட்டுனா ஹோம்மேட் அரைச்சி பண்ணுற மஞ்சள் தான் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் இஸ் நம்ம எடுக்கிற இன்டேக் ஃபுட்டு தான் ரொம்ப நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ ஐ ட்ரிங்க் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வாட்டர். இது டூ தான் ஐ கீப் ஆன் ஃபாலோவிங். தட்ஸ் தேங்க்யூ. அண்ட் ஹேர் கேருக்காக என்னெல்லாம் பண்ணுறீங்க? ஓகே, ஸோ ஹேர் கேர்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு திக் அண்ட் ரொம்ப ரஃப் ஹேர். இந்த டைமில் வந்து நிறைய ஃபாலோ பண்ணணும். பட் த சிம்பிள் திங் ஐ டூ இஸ் கஞ்சி தண்ணியில் சீகக்காய் போட்டு குளிப்பேன் நான். அது வந்து என்னோடய ஹேர் வந்து லைக் இன்னும் ரிச் அண்ட் கண்டிஷனண்டாக இருக்குது. ப்ளஸ் இட்ஸ் வெரி குட் ஃபார் த ஹேர் ஆல்சோ. ரேதர் தென் யூஸிங் இந்த மாதிரி ஷாம்பூ விச் ஹாஸ் கெமிக்கல்ஸ், இது வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். எல்லா ஹஸ்பண்டுமே 100% சப்போர்ட்டிவாக இருக்கணும் தான் என்னோட ஆசை. பட் ஆனால் அது சந்தர்ப்ப சூழ்நிலை இடம் கொடுக்கறது. பட் ஃபார் மீ கம்ப்ளீட்டாக வேறு. எனக்கு வந்து